இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் மலையாளத்துல நம்ம மம்முட்டி சார் நடிச்சு பட்டைய கலப்பின ஒரு படங்க. இந்த படத்துல பெண்களுக்கு எதிராக நிறைய வன்முறைகள் நடக்கும். அந்த வன்முறையை தட்டி கேட்கிற நம்ம ஹீரோவோட பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ரேப் பண்ணி கொலை பண்றானுங்க. அந்த கொலையை யார் பண்ணா, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஹீரோ பண்ணுவாரு. படம் முழுக்க அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கிறிஸ்டோபர் அப்படின்றதா இந்த படத்தோட பேரு. சரி வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஜெயில ஒண்ணு காமிக்கிறாங்க. அந்த ஜெயில இருக்கக்கூடிய முன்னாள் போலீஸ்காரு இப்ப விஆர்எஸ் வாங்கிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. சோ அந்த இடத்துல புதுசா இன்னொருத்தர் ஜாயின் பண்றதுக்காக ஒரு லெட்டரை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அபிலாஷ் சார் தானே உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சாரு, என்னையுமே இங்க அபிலாஷ் சார் தான் அனுப்பிச்சு வச்சாரு, என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன். அபிலாஷ் சார் என்ன சொல்றாரோ அதைப்படி நீங்க கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்லிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி ஜெயிலுக்குள்ள திருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கான். அவருக்கு தேவையான ஏசி செட்டப், ஏர் டு விசிட் எல்லா வசதிகளும் இருக்குது. அந்த ஆளை நீ நல்லா பாத்துக்கிட்ட அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கையில கிடைக்கக்கூடிய காசு ஒரு 3 வாரத்துல நீ அவ்வளவு பணத்தை பார்க்கலாம். நான் அவ்வளவு பணத்தை பார்த்தேன், சரி வா உன நான் திருமூர்த்தியிட கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு கைதியை நமக்கு காமிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள பயங்கரமான ஒர்க் அவுட் பண்ணிட்டு பெட்ல தூங்குறது, ஏசி செட்டப்னு இப்படி ரொம்ப சகல வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இப்ப அங்க கூட்டிட்டு போனோடனே புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிற அந்த போலீஸ்கார காமிக்கிறாங்க. அபிலாஷ் சார் தான் சார் அனுப்பிச்சு வச்சாருன்னு கையில ஒரு லெட்டர் கொடுக்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற போலீஸ்கார் பேசிக்கிட்டு இருக்க. கையில கொடுத்த லெட்டரை படிக்கும் போது என்னோட ஆள் உன்னை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ எழுதிருக்கு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இன்னும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க ஒரு வயசான அம்மா தன்னோட பக்கத்து வீட்டுல இருக்க 2 பேத்திகளை காணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மூத்த பொண்ணுக்கு ஒரு 26 வயசு கிட்ட இருக்கும், சின்ன பொண்ணுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும். இந்த 2 பொண்ணுங்களும் வெளியே போனவங்க இது வரைக்கும் வீட்டுக்கு வரல அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க. அதே இடத்துல அங்க இருக்கிற போலீஸ்காருக்கு ஒரு போன் கால் வருது. இந்த அம்மாவை கூப்பிட்டு கிளம்புறாங்க ஜீப்ல. அந்த அம்மாவுக்கு பயங்கரமான பயம். அந்த 2 பொண்ணுல சின்ன பொண்ணை அடிச்சு துன்புறுத்தி பாலியல் ரீதியான தொந்தரவுகளை கொடுத்து ஒரு இடத்துலயும், இன்னும் ஒரு மூத்த பொண்ணை கொடூரமான முறையில ரேப் பண்ணி ஒரு இடத்துல தூக்கி போட்டு போயிருக்கிற மாதிரி போலீஸ்க்கு இங்க கண்டெடுக்கப்படுறாங்க. அந்த சின்ன பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அந்த பெரிய பொண்ணை டெட் பாடியை எடுத்து தான் இங்க வச்சிருக்காங்க. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேத்து நைட் இந்த பக்கம் போன வண்டி, நெட்வொர்க், இப்படி எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு யாராவது ஃபாலோ பண்ணிருக்காங்களா இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்க. பொதுமக்கள்ல இது பெரிய பூகம்பமா வெடிக்குது. எல்லாருமே பேசும் பொருளா ஆயிட்டாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடக்கிறத தடுக்கிறதுக்கு அரசு முன்னெச்சரிக்கை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிற சிஎம் காமிக்கிறாங்க. இந்த கேஸை உடனடியாக எடுத்து முடிக்கிறதுக்காக கிறிஸ்டோபர் கிட்ட இந்த கேஸை ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இங்க காமிக்கிறாங்க. மாசா கெத்தா இறங்கி வராரு. ஹீரோவை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரொம்பவே ஒரு நேர்மையான மனுஷன். அந்த வயசான அம்மா அவரை பார்த்துட்டு, எங்க பேத்தியோட நிலைமையை பாத்தீங்களா, நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பாதிக்கப்பட்ட அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட கண்ணத்திலேயும் உடம்புலையும் பயங்கரமா கடிச்சு பயங்கரமான பாலியல் ரீதியா தொந்தரவுகளை கொடுத்திருக்கானுங்க அந்த பொறுக்கி பசங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ கடும் கோபத்துல அங்கிருந்து வெளியே வராங்க. இறந்து போன மூத்த பொண்ணுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படுது. அதே மாதிரி நியூஸ் சேனல்ல ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிடுறாங்க. காணாம போன அந்த பொறுக்கி பையன் கிடைச்சிருக்கிறதாவும் போலீஸ்காரங்க ட்ரேஸ் ஒரு பண்ணி அவனை பிடிச்சிருந்தாவும் ஒரு தகவல் ஒண்ணு வந்திருக்குது. அப்படி அவனை கஸ்டடியில கூட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அந்த பொண்ணு இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது அவன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரரு, உன்னை அடிச்சாதான்டா நீ எல்லா உண்மையும் சொல்லுவேன்னு அடிக்க போகும்போது கையை பிடிச்சி, இத பாருங்க மேல கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க, என்னோட பேக்ரவுண்ட் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களே மிரட்டிட்டு இருக்க. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோவும் இருக்கிறாரு. ஹீரோ அந்த பையன் கிட்ட, இதை பாரு நீ உண்மையை மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. இப்ப அவன் ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு கிட்ட இந்த பையன் லவ் சொல்லி இருக்கிறான். அந்த பொண்ணு அதை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்கு. நைட் டைம்ல அந்த பொண்ணை போகும்போது, என்ன வேணான்னு சொன்னது கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், என்ன கேவலமா திட்டா அதை என்னால மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக தங்கச்சிக்காரை அங்கேயே தூக்கி போட்டுட்டு அதையுமே கொஞ்சம் தப்பான பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டு மூத்த அக்காவை தூக்கி வேனுக்குள்ள போட்டுட்டு போகும்போதே வேன்ல வச்சு கற்பழிச்சிருக்கான். அந்த பொண்ணு எவ்வளவோ தடுத்திருக்குது, ஆனாலும் அடிச்சு சாகடிச்சிட்டு இவனுக்கு வேண்டியதை எல்லாத்தையும் பண்ணி தூக்கி வெளியே போட்டுட்டு இருக்கிறான். இப்படி இந்த கதையை சொல்லும் போது, சரிவா கொலை நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்யூஸ்ட் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த அக்யூஸ்டோட அப்பாவும் அதே இடத்துல இருக்கான். நீங்க யார் மேல கை வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா, யார் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா, இன்னும் 1 ஹவர்ல நான் அவனை வெளியே கொண்டு வர பாரு அப்படின்னு சொல்லி அரசியல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் பெரும் புள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு கொலைகாரனோட அப்பா தான் இவன். சோ இப்படி இவன் இருக்கும்போது அதே இடத்துல நம்ம ஹீரோ வராங்க. அந்த புள்ளையோட அப்பங்காரனை உள்ளேயே அலோ பண்ணல. கிரைம் எங்க நடந்துச்சோ அங்க வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சில போலீஸ்காரங்க அந்த கொலைகாரங்கிட்ட, இது பாரு உங்க அப்பா எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாரு, இங்க இருந்து ஹேண்ட் கப் அவுத்து விடுவோம், நீ அப்படியே தப்பிச்சு ஓடிடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்
பாத்துக்கிறேன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர் இவர்கிட்ட சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த பிள்ளையோட அப்பங்கிட்டையும் சார் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, பையனை இப்ப தப்பிச்சு விட்டுருவோம், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க இன்ஃபர்மேஷன் போய்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்க சொன்ன மாதிரியே அந்த போலீஸ்கார லாக்கப் அவுத்த அடுத்த நிமிஷம் அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். இத பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ துப்பாக்கியை எடுத்து சும்மா நெத்தி போட்டுல நச்சு நச்சுன்னு அங்க இருக்கிற ரெண்டு பேத்தையுமே சுட்டு கொலை பண்றாங்க. ஒருத்தவன் அக்கிஸ்ட், இன்னொருத்தவன் கிரைம் பண்றதுக்கு உதவியா இருந்த ஒரு டிரைவர். சோ ரெண்டு பேத்தையுமே கொலை பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ் ரொம்பவே பிரபலமா பேசப்படுது, மக்கள் மத்தியில கொண்டாடுறாங்க. இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிராக செய்யறவன அந்த நிமிஷமே சுட்டு கொள்ற நம்ம கிறிஸ்டோபர் மாதிரி ஒரு போலீஸ்காரர் தான் எங்களுக்கு வேணும், அவர் உண்மையாலுமே ரியல் ஹீரோ தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கத்துல விவாத மேடை நடக்குது. அந்த விவாத மேடையில இப்படி போலீஸ்காரங்களே அவங்க சட்டத்தை கையில எடுத்துட்டா நீதிபதி எதுக்கு, கோர்ட் எதுக்கு, கேஸ் எதுக்கு, சட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல அதே இடத்துல இது மாதிரி பசங்களை உள்ள கூட்டிட்டு போய் லாக்அப்ல வச்சா மட்டும் அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியும், இந்த மாதிரியான பெரிய புள்ளிகள் இருக்கிற பசங்களை ஈஸியா வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இப்படிப்பட்ட நாய்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை கிறிஸ்டோபர் மாதிரியான போலீஸ்காரங்களால மட்டும் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி ஒரு பக்கம் சரின்னு பேசுறாங்க, அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல தப்புன்னு பேசுறாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க சிஎம் ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்னு ஏற்பாடு படுத்துறாங்க. அந்த மீட்டிங்ல கிறிஸ்டோபரை உடனடியா சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஸ்னேகா இருக்காங்க இல்லையா, அவங்க பேரு பீமா, சோ அவங்களும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சிஎம்ஓ இது பாருங்க, கிறிஸ்டோபரை இந்த நிலைமையில நம்ம சஸ்பெண்ட் பண்ணா மக்கள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க, மக்கள் அவரை எவ்வளவு தூக்கி வச்சு பேசுறாங்கன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அப்படிப்பட்டவரை நம்ம சஸ்பெண்ட் எல்லாம் பண்ண முடியாது, வேணும்னா கொஞ்ச நாள் லீவு மாதிரி கொடுத்து வைக்கலாம், அதுவும் இல்லாம கிறிஸ்டோபரோட மனநிலைமையை பத்தி விசாரிக்கணும், அந்த கிறிஸ்டோபர் யாரு, எதுக்காக சட்டத்தை தான் கையிலே எடுத்துக்கிறாரு, அவரை பத்தின அறிக்கையை ஒன்னு சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் வேணா நம்ம அவரை சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக புதுசா ஒரு லேடி போலீஸை இங்க அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. சோ இவங்க தான் இனிமே இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிறிஸ்டோபர் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். சோ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள ஹாயா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ கிறிஸ்டோபரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவங்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு எஸ்ஐ ஒருத்தர் கிறிஸ்டோபரை பத்தின ஹிஸ்டரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல பயங்கரமான மத கலவரம் நடந்திருக்கு. அந்த மத கலவரத்துல ஒரு 2 பேர் இருக்கானுங்க. அந்த 2 பேருமே இந்த டைமை விட்டா நமக்கு இது மாதிரியான ஒரு நேரம் அமையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு போறானுங்க. கதவை தட்டுறானுங்க. ஒரு பொண்ணு ஒரு அம்மாவும் தான் இருக்கிறாங்க. உங்க வீட்டுக்காரர் இல்லையான்னு சொல்லி கேட்டா ஜாமா வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க தள்ளி விட்டுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணு வயசு பொண்ணு இவன் அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே ரேப் பண்றான். ஒருத்தன் போய் பிடிச்சுக்கிறான். அவங்க தடுக்க வந்த அம்மாவை அதே இடத்துல அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணு பயங்கரமா பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்து 2 பேத்தையுமே அடிச்சு வீட்டுக்குள்ள போட்டுட்டு போறாங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டு வெளியே வரும்போது பொருள் வாங்குறதுக்காக போன அந்த ஆளு திரும்ப வீட்டுக்கு வரான். என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவன் அடிக்க வரும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களையுமே அடிச்சு வீட்டுக்குள்ள போட்டுட்டு ஒட்டுமொத்த இடத்துல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விட்டுட்டு போறானுங்க. சோ இது மாதிரி கொளுத்தி விட்டுட்டா மத கலவரத்துல யாரும் இந்த மாதிரி பத்த வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் அவங்க பக்கம் திரும்பிடும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிரைம் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் இந்த பக்கம் வராங்க. மத கலவரத்துல எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்களை கூட்டிட்டு போறதுக்காக போலீஸ்காரங்க ஜீப் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க கூட்டத்தோட கூட்டமா இவங்க 2 பேரும் தப்பிச்சு போலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இவ்வளவு நேரமா எங்கடா போனீங்கன்னு சொல்லி போலீஸ்காரர் கேட்கும்போது சார் சில பேர் அங்க இருக்கிற வீட்டையே கொளுத்திட்டானுங்க, அது உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களை காப்பாத்தலாம்னு சொல்லி போகும்போது தான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவனுக்கு பொய்ய சொல்லிட்டு அங்க டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே அந்த ஜீப்ல ஏறலாம்னு சொல்லி போகும்போது ஒரு பையன் கத்தி எடுத்துக்கிட்டு நேரா இவங்கள வெட்டுறதுக்காக அப்படியே வரான். அங்க இருக்கிற வெற்றிவேல் ஐபிஎஸ் சொல்லிட்டு நம்ம சரத்குமாரை காமிக்கிறாங்க. சோ ஒரு நேர்மையான போலீஸ்காரு அந்த பையனை அப்படியே அலாக்கா பிடிக்கிறாரு. பிடிச்சு அவங்க கிட்ட எதுக்காக இவ்வளவு ஆக்ரோஷமா அவங்கள வெட்டுறதுக்கு வந்த என்ன காரணம் சொல்லி கேட்கும்போது அந்த சின்ன பையன் ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். இவங்க 2 பேரும் அந்த வீட்டை கொளுத்தும் போது இந்த பையன் அதை பார்த்திருக்கிறான். கொளுத்திட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள பார்க்கும்போது தான் இவனோட அம்மா அப்பா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேத்தையும் கொலை பண்ணி இவனுங்க இந்த மாதிரி எரிச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அக்கா நிர்வாணமா இருக்கிறத பார்த்துட்டு ரேப் பண்ணிட்டானுங்க அப்படிங்கறத இந்த சின்ன பையன் புரிஞ்சுக்கிறான். இதனாலதான் சார் வெட்ட வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல கிரைம் பண்ண அந்த 2 பேரும் டே விஷயம் தெரிஞ்சிச்சு வாங்கிறது தப்பிச்சு ஓடிலான்னு சொல்லிட்டு அவனுங்க தப்பிச்சு ஓடலாம்னு பாக்குறானுங்க. ஆனா அதே இடத்துல நம்ம சரத்குமார் துப்பாக்கி எடுத்து அவனுக்கு 2 பேத்தையுமே சுட்டு கொலை பண்றாரு. சோ அதிகாரமும் ஆயுதமும் நம்ம கையில இருந்தா தப்பு பண்றவனா அதே இடத்துல தண்டிக்க முடியும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது சரத்குமாரோட ஷோல்டர்ல இருக்க அந்த ஸ்டாரை பார்த்து ஆசைப்பட்டு இந்த போலீஸ் வேலைக்கு கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்திருக்காரு. சோ அந்த டைம்ல எடுத்த ஒரு போட்டோவை வச்சு இங்க அமலா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டோவை நிறைய பேர் கேட்டாங்க, நல்ல வேலைக்கு கேட்டாங்க, ஆனா நான் கொடுக்கல. ஒரு தடவை கிறிஸ்டோபர் சார் கிட்ட கொண்டு போய் காமிச்சேன். அப்ப அவர் சொன்ன பதில் ஒண்ணுதான். அந்த டைம்ல இருந்த என்னோட கண்ணீரும் மன வேதனையும் இன்னும் வரைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கு. சோ அதை என்னால மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்டோபர் சார் அவங்க ஃபேமிலியை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் வெற்றிவேல் சார் மாதிரி
படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு முதல் போஸ்டிங்கா ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற ஒரு இடத்துல தான் போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது பெண்களுக்கு எதிரான நிறைய குற்றங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு. தனக்கு கீழே வேலை பார்க்கிற பெண்களை அடிப்பணிஞ்சு அவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களையுமே போயிட்டு அரெஸ்ட் பண்ணி சுட்டு பெண்களை காப்பாத்திருக்காரு நம்ம ஹீரோ. இப்படி நிறைய விஷயங்கள் நல்லதை பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்றான் அப்படின்னாக்கா, குறிப்பா பெண்களுக்கு எதிராக பாலியல் தொந்தரவோ ஏதாவது கொடுத்தா அப்படின்னா அடுத்த நிமிஷம் துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணக்கூடிய ஒரு நேர்மையான போலீஸ்கார். இவரை பத்தி நிறைய இந்தியன் டுடே இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்ல நம்ம ஹீரோவோட போட்டோஸ் வந்திருக்குது. சில நாளுக்கு அப்புறம் திரும்பவும் கேரளாக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. ஐஜி தான் இவரை கம்பல் பண்ணி இங்க வர வச்சிருக்காரு. காரணம் என்னன்னாக்கா, அங்க இருக்கிற ஊருக்குள்ள ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை கிராஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் வசதியானவங்க பணமோ நகையை எடுத்துட்டு வந்தா அவங்கள விபத்தை ஏற்படுத்தி அந்த பண நகையை கொள்ளடிக்கக்கூடிய ஒரு கேங்க பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ கிட்ட சில விஷயங்களை ரிப்போர்ட் பண்றாங்க. ஹீரோவா அதை எல்லாத்தையும் வாங்கி பார்க்கும்போது இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை கடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல தான் ஏதாவது நடக்கணும். ஒண்ணு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அவனுங்க நோட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணணும், இல்ல அப்படின்னா அங்க நடத்தக்கூடிய ஹோட்டல்ல ஏதாவது பாய்சன் இந்த மாதிரி ஏதாவது கலந்துருக்குன்னு சொல்லும்போது அங்க இருக்கிற போலீஸ்காரங்க, சார் அந்த ஹோட்டலை பத்தி நாங்க விசாரிச்சோம், அந்த ஹோட்டல்ல நடத்துறது ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் தான், அவங்களும் பஞ்சாப்காரங்க, சோ அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை அந்த ஹோட்டல்ல சாப்பிட வர்றவங்கள தான் யாரு நல்லா வசதியா இருக்கிற ஆளுன்னு சொல்லிட்டு நோட்டமிட்டு திட்டமிட்டு கொலை பண்றானுங்க. இப்ப அவங்கள பிடிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஏடிஎம்ல பணம் நிரப்பக்கூடிய ஒரு வேன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வேனும் பெஸ்ட் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா அப்படின்னு டீனாக்கா இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த மாதிரி ஒரு 4-5 டீமை ரெடி பண்றாரு. அதே ஹோட்டலுக்கு போறாங்க, சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி பணம் நிறைய இருக்கு, ஏடிஎம்ல ஃபில் பண்ணிட்டு வந்துருவோமான்னு சொல்லி டீனா அங்க போன்ல பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற வேன் எடுத்துட்டு கிளம்பும் போது ஒரு பைக்கர் அப்படியே கிராஸ் பண்ணி போறான். இவங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த பைக் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த பைக்கை மட்டும் காணோம். அந்த பைக்கர் அங்க இருக்கிற ஒரு லாரியில போயிட்டு ஏதோ கொஞ்சம் சிக்னல் கொடுத்துட்டு போன மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆப்போசிட்ல நம்ம ஹீரோவோட டீம் வந்துகிட்டு இருக்க காரை அந்த லாரி ஒரு அடியா அடிச்சு ஒரு விபத்தை ஏற்படுத்துது. கார் குப்புறக்க பள்ளத்துல போய் விட பள்ளத்துல இருந்து நம்ம டீம் எல்லாருமே ஏஞ்சி பணத்தை திருடலான்னு வந்துட்டு இருக்க அந்த அக்யூஸ்டுகளை தாறுமாறா சுட ஆரம்பிக்கிறாங்க. அது நம்ம ஹீரோ கூட வந்த ஒரு டீம் நம்பரை மட்டும் தலையில குண்டு பட்டு இறந்து போறாரு. ஆனா அங்க இருக்கிற அக்யூஸ்டுகளை எல்லாத்தையுமே சுட்டு அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ ஒரு அடியா முடிச்சிட்டாரு. ஆனா ஹீரோ கூட வேலை பார்த்த ஒருத்தர் மட்டும் இறந்தார் இல்லையா, அவரோட நிலைமையை யோசிச்சு பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே மன வருத்தமா இருக்கு. அந்த ஆளு காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க, ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. வேறு மதத்தை கல்யாணம் பண்ணதால அந்த பொண்ணோட வீட்டுல வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த குழந்தைய மட்டும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி அனாதையா நிக்கிற அந்த குழந்தைய நம்ம ஹீரோ அடாப்ட் பண்ணி அவரு வளர்க்க போறதா சொல்லி கூப்பிட்டு போறாரு. அந்த டைம்ல இருக்கவங்க எல்லாருமே ஹீரோவோட மனசை பார்த்து ரொம்பவே பெருமைப்படுறாங்க. கட் பண்ணா இங்க கரண்ட்ல நம்ம ஹீரோவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம போலீஸ்கார அம்மா, அவங்க நம்ம ஸ்னேகாவை பார்த்து ஹீரோவை பத்தின விஷயங்களா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸ்னேகாவும் நம்ம ஹீரோவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கிறதாவும் இடையில பிரிஞ்சிருக்காங்க. அதை பத்தி கேட்கும்போது ஒரு பிளாஷ்பேக் போகுது. நம்ம ஸ்னேகா ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போனதால கல்யாணம் பண்ணிக்கிறோம், உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொன்னாலும் ஹீரோக்கு இதுல பெருசா உடன்பாடு கிடையாது. ஒரு வழியா வற்புறுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி நடக்குது. ஹீரோவோட கல்யாண நாளுக்காக கொடுக்க வேண்டிய பார்ட்டி. ஸ்னேகாவோட அப்பா ஒரு அமைச்சரா இருக்காரு. அப்படி ஹீரோவை ஓகே சொன்னதுக்கு காரணம் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிங்கிற ஒரே காரணத்துக்காக. இப்ப ட்ரிங்க்ஸ் எல்லாம் பார்ட்டில நடந்துகிட்டு இருக்கக்குள்ள கூட நம்ம ஹீரோ தனிமையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் கூட தான் அபிலேஷ் எங்க காமிக்கிறாங்க. அபிலேஷும் நம்ம ஹீரோவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அபிலேஷோட மாமனாரு ஒரு பழைய அம்பாசடர் காரை செகண்ட்ல வாங்கி கொடுத்திருக்காரு. ஆனா உன் மாமனார் பரவாயில்ல, நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அதே இடத்துல ஹீரோவோட மச்சான காமிக்கிறாங்க, ஸ்னேகாவோட தம்பி. அவங்க அப்பா கிட்ட ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, போனா டபுளா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு கிளம்புறா. போகும்போது பென்ஸ் காரை எடுத்துட்டு போன்னு சொல்லி அப்பனோட பணக்கார திமிரங்க காமிக்கிறான். அதே வீட்டுல பார்ட்டிக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருக்க ஒரு அம்மாவங்க காமிக்கிறாங்க, வேலைக்கார அம்மாவை. அவங்க பொண்ணு ஏதோ எக்ஸாமுக்கு படிக்கணுங்கிறதுக்காக நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்ட்டியை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால போக முடியும் சொல்லிக்கிட்டு இருக்க அதை நம்ம ஹீரோ ஒட்டு கேட்டிருக்காரு. என்னமா பிரச்சனை, பாப்பா தான் படிக்கணும்னு சொல்றாங்கல்ல, வீட்டுக்கு அனுப்பி விடுங்க பாத்துக்கலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் அபிலாஷ்க்கு டியூட்டி இருக்கிறதால அவரு டியூட்டிக்கு போயிருக்காரு. இந்த பக்கத்துல நம்ம ஸ்னேகாக்கு ஒரு போன் கால் வருது. அபிலாஷ் தான் போன் பண்ணிருக்கான். உன் தம்பிய ஒரு 11 பொண்ணுகளை கடத்திட்டு வந்திருக்கிற ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், உடனடியா நீ வா அப்படின்னு சொல்லும்போது ஸ்னேகா இது பாரு, மீடியா கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாத, எது வந்தாலும் பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உன் தம்பிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி நிக்க வச்சிருக்கேன், சீக்கிரமா அப்பாவை கூப்பிட்டு வா, அப்பா கிட்ட போனை கொடுன்னு சொன்னவனே அமைச்சர் போன்ல வாங்கி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் பாத்துக்கிறேமா, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு இது தெரிய வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காரை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அவர் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம ஹீரோ கேட்டுட்டாரு. சோ அப்ப கூடமே ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு இங்க
காமிக்கல. அப்படியே கட் பண்ணா இப்போ அந்த போலீஸ்கார அம்மா நம்ம அபிலாஷ் சாரை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அவர்கிட்ட போயிட்டு நடந்த டீட்டெயிலாம் பத்தி கேக்குறாங்க. அபிலாஷ் தானே ஹீரோவோட மச்சான பிடிச்சாரு, 11 பெண்ணுகளை பிடிச்சாங்க. அந்த 11 பெண்ணுகளும் வேலைக்காக வந்தவங்க. ஆனா இப்படி வேற ஒரு இடத்துக்காக இல்லீகல் அஃபேருக்கு கூட்டு போய் விடுறதுக்காக இந்த பையன் கூட்டு வந்திருக்கிறான். ஆனா அமைச்சர் இடையில வந்ததால இது பெருசா வெளியுமே தெரிய வரல. ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலா 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து எனக்கும் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்ததால இந்த கேஸ் அப்படியே கைவிடப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற அபிலாஷ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நான் இப்படி பண்ணிட்டேங்கிறதுக்காக என்னோட உயிர் தோழ கிறிஸ்டோபர் என்கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டான். ஒரு 9 மாசத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஒரு கேஸ் விஷயமா பாக்குறதுக்காக அவன்கிட்ட போயிருந்தேன். அப்ப என்கிட்ட பேசினான். பேசும்போது கூட சில கேஸ் ஃபைல கொடுக்கறதுக்காக நான் போனேன். அப்போ என்கிட்ட கார் இருக்குது, அது இருக்குது, நீ லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி என்ன குத்தி காமிச்சு பேசான். அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது அங்க ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. அந்த பார்ட்டியில ஒரு பொண்ணு படிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருந்தார் இல்லையா, அந்த பொண்ணு இப்ப காணாம போயிட்டாலாம். அவளை கண்டுபிடிச்சு தர சொல்லி ஒரு 11 பெண்களோட கேஸ்ல இந்த பொண்ணு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட போயிட்டு கேட்டா, சார் என் பொண்ணு படிப்பெல்லாம் முடிச்சுட்டான், மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட வசதி இல்ல, அதனால இந்த அம்மா வேலை பாக்குறாங்க இல்லையா ஹீரோவோட மச்சானே, அவன் ஒரு கம்பெனி வச்சு நடத்துறான். அந்த கம்பெனில அந்த பொண்ணை வேலைக்கு கூப்பிட்டு போயிட்டு நல்ல சம்பளமும் கொடுத்திருக்கான். இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என் பொண்ணு காணாம போயிட்டாங்க சார், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ இந்த கேஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அபிலாஷ் கிட்ட ஹீரோவோட மச்சானை பத்தி விசாரிக்கும் போது அவன் ஒரு ஃபேக்டரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ரொம்பவே மோசமானவன், அவன் எல்லா வேலைகளையும் செய்வான். அவனுக்கு எதிராக யாராவது கேள்வி கேட்டா அவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஒரு அரவை அறுக்கிற மிஷின் இருக்குது, அந்த அரவையில போயிட்டு சாகடிச்சிருவான். இப்படி ஒரு கேவலமான வேலையை உன் மச்சான் பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த 11 பெண்களும் மாட்டினப்ப கூட எல்லாருக்கும் 10,000 ரூபாய் காசை கொடுத்து அந்த கேஸை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் உங்க மாமனார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோக்கு வந்தது கோபம். போலீஸ்காரங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு மச்சானோட அந்த ஃபேக்டரிக்கு போறாங்க. ஹீரோவை பார்த்த உடனே என்ன மச்சான் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவன் கேட்க, வாடா அவங்க கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லி போலீஸ்காரங்க இவனை லாக் பண்றாங்க. போலீஸ்காரங்களே அடிக்கிறான். இருந்தாலும் ஒரு வழியா நம்ம ஹீரோவோட டீம் அவனை லாக் பண்றாங்க. எல்லா இடத்துலயும் செக் பண்றாங்க. சில சிலைகளை செஞ்சு வச்சிருக்கான். அந்த சிலைகளை அடிச்சு உடைச்சு ஃபாரன்சிக்ல இருந்து சில பேர் வராங்க. அந்த உடைஞ்ச சிலையில இருந்து சில முடிகளை எடுக்கிறாங்க டிஎன்ஏ சாம்பிளுக்காக. அப்படியே அந்த முடிகளை எடுத்து செக் பண்ணும்போது தான் நிறைய பெண்களோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுது. அப்படி பார்க்கும்போது இவனுக்கு எதிராக யாராவது சாட்சி சொன்னாங்கன்னா அவங்களை இந்த மாதிரி பண்ணிடுவான். குறிப்பா அந்த வேலைக்காரம்மா பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுது. அவன் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னு சொல்லி தான் இந்த மாதிரியான வேலைகளை பார்த்திருக்கிறது தெரிய வருது. அதையுமே அங்க வேலை பார்க்கிற ஒருத்தவன் பார்த்திருக்கான். போடும்போது பார்த்ததால வெளியே சொன்ன உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி இருக்கலாம். சோ அதுக்கு பயந்து அவன் சொல்லல. ஆனா ஹீரோ விசாரிச்சதுல அந்த ஆளு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். உன்னை கைது பண்ண இது ஒண்ணு போது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் மச்சான் கூட பார்க்காம அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. இந்த விஷயம் நம்ம ஸ்னேகாக்கு தெரியுது. ஸ்னேகாவோட அப்பா நீ சொன்னவனே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிச்சுக்கான ஒரே காரணம் அவன் ஒரு போலீஸ்காரன் ஐபிஎஸ் அப்படிங்கிறதுக்காக தான். அது என்னைக்காவது எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்து தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா இப்போ அது எனக்கு எந்த யூஸும் கிடையாது. என் பையன் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட முன்னாடியே ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட மச்சானை வெளியே கொண்டு வரதுக்காக எல்லா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோக்கும் அவங்க மனைவிக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடால 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல கோர்ட்ல நம்ம ஹீரோவோட மச்சானை கூட்டிட்டு வரதுக்காக எல்லாருமே ஆயத்தமா இருக்காங்க. இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ தான். அப்படி பெண்களுக்கு எதிராக நிறைய செயல்களை செஞ்சு என்கவுண்டர் பண்ண நம்ம கிறிஸ்டோபர் இன்னைக்கு அவங்க மச்சான இந்த மாதிரியான ஒரு தப்பு பண்ணிருக்கிறதால அவருக்கு எதிராக கரெக்டான நடவடிக்கைகளை எடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் கிட்ட நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இப்ப ஹீரோவோட மாமனாரு எல்லாருமே கோர்ட்டு கிட்ட நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அம்மாவை அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்க நம்ம கிறிஸ்டோபர் சார் அப்படியே வெளியே வராரு. ஹீரோ வந்ததை பார்த்து அந்த அம்மா உங்ககிட்ட பேசணும் சார் சொல்லிட்டு அந்த அம்மா வந்து நம்பி அனுப்புன என்ன மாதிரி பண்ணிட்டான் பாருங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்க பின்னாடி கிறிஸ்டோபரோட மச்சான அப்படியே கூட்டு வராங்க. அதை பார்த்தோன்னே இந்த அம்மாக்கு பயங்கரமான கோபம். உன்னை நம்பி தானடா என் பொண்ணை அனுப்புன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போகும்போது அவன் அந்த அம்மாவை எட்டி நெஞ்சு மேல ஒரே உத புத்தன அதே இடத்துல விழுறாங்க. அங்க இருந்து தடுக்க வந்த போலீஸ்காரங்களை தள்ளி விட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோக்கு வந்தது பாருங்க கோபம். துப்பாக்கி எடுத்து சும்மா அவனை அதே இடத்துல போட்டு தள்ளிட்டாங்க. ஹீரோவோட மாமனார் கதி கலங்கி போயிட்டான். மச்சாங்காரன் அதே இடத்துல துடி துடிச்சு சாகுறான். எல்லாருமே சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு நம்ம ஹீரோ கெத்தா நின்னுட்டு இருக்காரு இல்லையா, பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அம்மா நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே ரொம்ப நன்றி சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோவை அதே இடத்துல அப்படியே கூட்டிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அதனாலே நம்ம ஹீரோவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் டியூட்டில ஜாயின் பண்ணாம அப்படியே இருக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் இப்ப கரண்ட் டேல காமிக்கிறாங்க. ஹீரோ இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிராக ஒரு செயலை செஞ்சா அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவனை போட்டு தள்ளிட்டு தான் அடுத்த வேலையை பாப்பாரு. அதனால ஹீரோவை வாட்ச் பண்றதுக்குனே ஒரு 2-3 போலீஸ்காரங்களை ஹீரோவோட வீட்டுக்கு பக்கத்துல போட்டிருக்காங்க. அப்படி போட்டவங்க ஹீரோவை யாரோ ஒரு
வயசானவர் வந்து சந்திச்சதாவும் ஒரு தகவல் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சந்திச்ச நபர் யாருன்னு கேட்கும்போது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ஒருத்தவன் எரிச்சிருக்கான். அந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவா போயிட்டு இருந்தது. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட அப்பா தான் இப்ப நம்ம ஹீரோவை சந்திச்சிருக்கிறதா போலீஸ்கார மேடத்துக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம உள்ளுக்குள்ள காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அந்த வயசானவர் வந்து பாக்குறாரு. என் பொண்ணுக்கு சரியான நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க அமீனான்னு சொல்லி ஒரு பொண்ணு கூட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசுல தான் கூட வேலை பார்த்தவரோட பொண்ணை அடாப்ட் பண்ணி வளர்த்தார் இல்லையா, அவங்க தான் இப்ப பெருசா வளர்ந்துருக்காங்க. பேர் அமீனா, ஹீரோவோட பொண்ணு. இப்படி பாதிக்கப்பட்ட நபரை கூட்டு வந்து அப்பா கிட்ட சொல்லுங்க சொல்லி தான் இங்க கூட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வரணும் சார், என் பொண்ணு வேற உங்களை பார்க்கணும் சொல்லியிருக்கா, அவளை நீங்க பார்க்கணும் சார் சொன்னோடனே கண்டிப்பா சார் வருவாருன்னு சொல்லி தான் பொண்ணு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் கட் பண்ணா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை ஒருத்தவன் துரத்தி லவ் பண்றத சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்கான். பிடிக்கல அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேரம் சொன்னதுக்கு அப்புறம் அவன் பெட்ரோலை எடுத்துட்டு வந்து தான் அப்பா அம்மா கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணோட மேல ஊத்தி அங்கவே கொளுத்தி பத்த வச்சு விட்டுருக்கான். சோ தான் கண்ணு முன்னாடியே தான் பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்தது நினைச்சு இந்த ஆள் அழுதுகிட்டு இருக்காரு. கட் பண்ண அப்படியே நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்பி போறாரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிற அந்த பொண்ணு உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே அந்த பொண்ணு கண்ணு இருந்து அப்படியே பாக்குறாங்க. சோ அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு சுதந்திரமா முடியாதுன்னு சொல்ல முடியல சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு தடவை பேட்டி கொடுத்திருப்பாரு. உங்களை யாராவது தொந்தரவு பண்றாங்கன்னா உங்க விருப்பத்துக்கு மாறா நீங்க எதுவுமே சொல்லாதீங்க, மறுக்கப்படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்த வந்து டார்ச்சர் பண்ணானா பிடிக்கலன்னு சொல்றது கூட இங்க பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அப்படி சொன்ன பொண்ணுக்கு தான் இப்படி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறத நினைச்சு ரொம்ப மனவேதனையோட இங்க நம்ம ஹீரோ வெளியே வராரு. பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா கதறி அழுகிறாங்க. என் பொண்ணுக்கு நீங்க தான் சார் ஒரு நீதி வாங்கி கொடுக்கணும் சொல்லிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு நபர், மேடம் அவர் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அந்த பொண்ணையும் பார்த்துட்டு போயிருக்காரு மேடம், ஏதோ ஒரு சம்பவத்தை பண்றதுக்காக அவரு காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாருமே அலர்ட்டா இருங்க, அவரை ஒவ்வொரு நிமிஷம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நிறைய போலீஸ்காரங்களை ஹீரோவோட வீட்டை சுத்தி போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ நிறைய விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சம்பவத்தை பண்ண அக்யூஸ்ட் எங்க இருக்கான்னு சொல்லி போலீஸ்காரங்க விசாரிச்சதுல அந்த சம்பவம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஏதோ கோவால பதங்கி இருக்கிறதா சொல்லி தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி நமக்கு இது வரைக்கும் தெரியல அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நியூஸ் போயிட்டு இருக்கு. நைட் டைம் ஆகுது, ஹீரோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ இது வரைக்கும் வெளியே போகல, ரூம் லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோ பேக் டோர் வழியா யாருக்கு தெரியாம தப்பிச்சு ஒரு போட்டை எடுத்துட்டு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணவன அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாரு. இங்க போலீஸ்காரங்க ட்ரேஸ் ஓவர் பண்ணதுல ஹீரோ ஒரு இடத்துல கார்ல டிராவல் பண்ண மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அது செக் பண்ணி பார்க்கும்போது ஏர்போர்ட்ல கோவா போறதுக்கான ஒரு ஃபிளைட்ல அவர் போயிருக்கிறதா தகவலும் கிடைச்சிருக்கு. சோ அவர் ஹையர் ஆபீசர்ன்றதால ஃபிளைட்ல டிராவல் பண்றதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டடும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப அவர் அந்த கொலையை பண்ணாரா, அவனை என்ன பண்ணாரு அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு கேஸ் ஃபைலை எடுத்துக்கிட்டு நேரா நம்ம சிஎம் பாக்குறதா வந்துட்டு இருக்காங்க. இந்தாண்ட உள்ளுக்குள்ள ஹீரோயினே நம்ம ஹீரோக்கு எதிரா அவரை உடனடியா டிஸ்மிஸ் பண்ணுங்க, இல்ல சஸ்பெண்ட் பண்ணுங்க, அவரை டியூட்டில வச்சிருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சிஎம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோ வராரு. அவர் சில அறிக்கைகளை விடுறாரு. என்ன மக்கள் மத்தியில பெரிய ஹீரோ நினைப்பான்னு சொல்லி சில பேர் கிண்டல் பண்ணாலும் நம்ம ஹீரோ சார் மக்கள் மத்தியில என்ன பெரிய ஹீரோவா கொண்டாடுறது கூட நான் வெக்கப்படுறேன். ஏன்னா என்ன மாதிரி ஒரு போலீஸ் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் அசிங்கப்படுறேன். இத பாருங்க, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன ஒரு நீதியை சட்டத்தையும் உங்களால வாங்கி கொடுத்துட முடியும், எதுவுமே பண்ண முடியாது சார், உள்ள போனா சிரிச்சுக்கிட்டு வெளியே வருவானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேஸ் ஃபைலை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கொடுத்துட்டு போறாரு. சிஎம் நம்ம ஹீரோ கிட்ட டைரக்டா கேக்குறாரு, ஒரு பொண்ணை எரிச்சிட்டு அவன் தலைமறைவா இருக்கான் இல்லையா, அவனை கொலை பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்டா, நான் ஏன் சார் அவனை கொலை பண்ண போறேன், நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்புறம் எதுக்கு கோவா போனீங்கன்னு சொல்லி கேட்டா, அங்க ஒரு ஹையர் ஆபீசரோட ஃபங்க்ஷன் நடந்தது, அதை அட்டெண்ட் பண்றதுக்காக தான் நான் போனேன், அந்த பொண்ணை எதுக்கு பாக்குறதுக்காக போனீங்கன்னு சொல்லி கேட்டா, அந்த பொண்ணோட அப்பா என் வீட்டுக்கு வந்தாரு, இந்த மாதிரி என் பொண்ணு உங்களை பார்க்கணும் சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டா, அவ உசுறு இருக்குமோ இருக்காதே தெரியல, அதனாலதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், மத்தபடி நான் எதுவுமே பண்ணல, ஒருவேளை உங்களுக்கு அவனை நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு அப்படின்னு சந்தேகம் இருந்தா கோவா போலீஸை வச்சோ நீங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கங்க, நான் எந்த ஒரு தடையும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அப்படியே வெளியே வரும்போது நம்ம ஹீரோ அவனை உண்மையாலுமே எதுவுமே பண்ணலையான்னு சொல்லி கேட்டா, அது இல்லங்க, அந்த போட்ல அவனை கடத்திட்டு வந்தாரு இல்லையா, அந்த பொண்ணை எப்படி எரிச்சு இது பண்ணானோ அதே மாதிரி இவனோட உடம்புல பெட்ரோல் ஊத்தி நம்ம ஹீரோ அங்கவே கொளுத்தி விட்டுட்டு வந்திருக்காரு. சோ அவன் இறந்து போயிட்டான். சோ இந்த சீனை நமக்கு இங்க காமிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வெளியே வராரு. வெளியே வந்த உடனே இந்த மாதிரி சட்டத்தை நீங்களே கை எடுக்கிறீங்களே எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பொதுவா ஒரு பெண்களுக்கு நீதிங்கிறது தடைப்பட்டு போகுது, நீதி கிடைக்காம தள்ளி போறதால நீதியை நானே கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒருத்தவன் பாத்துக்கிட்டு இருக்கிறான். பேர் திருமூர்த்தி, பயங்கரமான பிசினஸ் மேன். சோ இப்படி இருக்கும்போது நம்ம அமீனாவை காமிக்கிறாங்க. அமீனா ஒரு வக்கீல் வந்துட்டு இதை மீட் பண்றாரு. நம்ம அமீனாவும் ஒரு
வக்கீல் தான். சோ கேஸ்லாம் நல்லா வாதாடி நல்லா சம்பாதிக்கிறீங்க போலன்னு சொல்லி அந்த வக்கீல காசை வாங்கிட்டு கேஸ் நடத்துறத குத்தி காமிச்சு பேசிட்டு போறாங்க. இப்போ அமினா தான் அப்பாக்கு பிடிச்ச சிக்கன் பரோட்டா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன ஸ்பெஷல் கேட்டா, அமினா எப்படி நம்ம ஹீரோ அடாப்ட் பண்ணி வளர்த்தாங்களோ அதே மாதிரி அமினாவும் அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணு ஒரு பையனை அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான செலவுகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமை அங்க பாக்குறதுக்காக நம்ம அமினா போயிடுவாங்க. இப்படி வீக்கெண்ட்ல நம்ம அமினா கிளம்புறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ போயிட்டு வா, அவங்களை கேட்டதா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லியிருக்காரு. ஆனா பணத்தை எல்லாமே நம்ம அமினாக்கு கொடுக்கறது ஹீரோ தான். ஆனா அந்த பசங்க நமக்கு செலவு பண்றது எல்லாம் அமினான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி ஒரு வழியா கிளம்பிங்கிறது போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுங்கிறதுக்காக இந்த பரோட்டா சிக்கன் கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன விஷயமான்னு சொல்லி கேட்கும்போதுதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கிறான். அவ பிசினஸ் மேனா இருக்கிற திருமூர்த்தியோட மனைவி இறக்குறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்தாங்க. என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொன்னாங்க அப்படின்னு நம்ம அமினா ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல அஸ்வினி சொல்லி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பிசினஸ் மேன்றாலே திருமூர்த்தி அவனோட மனைவி, நான் இப்ப கூட உங்களை மீட் பண்ண வந்ததுக்கு பயந்துகிட்டு தான் வந்திருக்கேன், இந்த இடம் சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பென் டிரைவரை கொடுக்கறாரு. இதுல இருக்கிற சொத்து நிறைய விஷயங்கள் இருக்குது, இது எல்லாமே நான் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு அனாதை ஆசிரமத்துக்கோ இல்ல ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கோ இந்த சொத்தெல்லாம் மாத்திரணும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு எடுத்திருக்காங்க. தான் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணுங்கிறதுக்காக அமினா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக டிவோர்ஸ் வேணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்பா இறந்து போயிருக்கிறாரு, அது ஒரு கார் விபத்து அப்படிங்கறத எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கிறான். ஆனா அது போய் தான் ஹஸ்பண்ட் ஒரு கேடு கட்டவன், அவன் நிறைய ட்ரக்ஸ் மாஃபியா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த விஷயம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சு அதை தட்டி கேட்டதால வெளியே சொல்லிடுவேங்கிற ஒரே காரணத்துக்காக லாரி வச்சு அடிச்சு கொலை பண்ணிருக்கான். ஆனா என்கிட்டயே வந்து நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். என் ஹஸ்பண்ட் ஒரு கேடு கட்டவன், அதனாலதான் அவங்க இருந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பென் டிரைவர் விஷயத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்க போயிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிருக்காங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படின்னா அஸ்வினி வீட்ல இறந்துட்டாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துதான் இறந்ததாவும் அவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனையால தான் இறந்தாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா இறக்கும்போது அந்த பெண்ணோட கண்ணத்துல ஒரு செரி கலர்ல ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்த்ததா சொல்றாங்க. ஆனா இப்படிப்பட்ட எந்த ஒரு டீடைலுமே போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வரவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த போஸ்ட்மார்டத்தை பண்ண அந்த டாக்டரை நம்ம ஹீரோ போயிட்டு சந்திக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கும்போது இல்ல அவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறதால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க, மத்தபடி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ நீங்க எவ்வளவு பணம் வாங்கினீங்க, ஒருவேளை பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்களா சொல்லி ஒரு டவுட் பண்றாரு. என்ன சார் இப்படி எல்லாம் கேக்குறீங்க சொல்லும்போது அந்த பொண்ணை பத்தி நிறைய டீடைல் நம்ம ஹீரோ சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஒரு வாட்ச்மேன் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறான். என்னன்னா அமினா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ரூம் ஜன்னல் எல்லாமே லாக்ல இருந்தது, அவங்கள கொண்டு போறது அடுத்த நிமிஷம் ஜன்னல் எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க. அது யார் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல, இத வாட்ச்மேன் சொல்லியிருக்கான். இறந்து போன அஸ்வினி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு கொடுத்து ஓவர் டோஸ் இதுல கொலை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்கிறத தெரிஞ்சுதான் பக்கா பிளான் பண்ணி இதை கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இங்க டாக்டர்கிட்ட சொல்லும் போது டாக்டர் ஒரு நிமிஷம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் அட்டெண்ட் பண்ணோடனே ஹீரோக்கு அப்படியே நெஞ்ச வெடிச்ச மாதிரி ஆயிடுது. என்ன அப்படின்னா ஒரு மலைப்பகுதியில ஒரு டெட் பாடியை ஒண்ணு மேல அப்படியே தூக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னா ஹீரோவோட பொண்ணு அமினாவை தான் இங்க யாரோ கொலை பண்ணி போட்டுருக்காங்க. இப்ப டெட் பாடி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புறாங்க. இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னு சொல்லி நமக்கு தெரியாதுன்னு சொல்லி எல்லாருமே பயத்துல இருக்காங்க. ஏன்னா ஊராமுட்டு பொண்ணுக்கு துப்பாக்கியால சுடுற ஆளு தான் பொண்ணுக்கு என்ன மாதிரியான தண்டனை அவனுக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் இங்க ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அமினா ஒரு பசங்களை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அது இந்த பசங்க தான். இவங்களை பாக்குறதுக்காக தான் ஃப்ரைடே அன்னைக்கு கிளம்பி போயிருப்பாங்க. அங்க போன இடத்துல தான் இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கறத நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பசங்களும் சொல்லி இருக்காங்க இங்க வந்துதான் இறந்து போயிட்டாங்கன்னு. இப்ப நம்ம ஹீரோ தான் அமினா கூட இருந்ததை எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு. அது எல்லாத்தையும் நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாரு. இன்னொரு சீன்ல அந்த திருமூர்த்தி இருக்கான் இல்லையா, அவனை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. நம்ம ஹீரோக்கு அவன் மேல ஒரு சந்தேகம் இருக்குது. சோ அதனால அங்க போயிட்டு மீட் பண்ணும்போது அவன் கொஞ்சம் திமிரா பேசுறான். என்ன நீங்க சந்தேகப்படாதீங்க சார், நான் எதுவுமே பண்ணல, உங்க பொண்ணை யாரு ரேப் பண்ணி தான் கொலை பண்ணிருக்காங்க, நானா இருந்தா அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம உங்க பொண்ணை என் பொண்டாட்டி போய் பார்த்திருக்கிறான், ஏதோ சில விஷயங்களை செஞ்சிருக்காங்க, ஆனா இது ரேப்பை மட்டும்தான் நீங்க விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கூட பெண்களுக்காக நீங்க நிறைய என்கவுண்டர் பண்ணிருக்கீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அது எதுவுமே என்கிட்ட வேலை ஆகாது, ஏன்னா என்ன சுடணும்னா கூட அந்த துப்பாக்கி ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோக்கு இது எல்லாத்தையும் சொல்லும் போது சில விஷயங்கள் புரிய வருது. அவன் எவிடன்ஸோட பாத்துருக்கான் இல்லையா, அமினாவும் அந்த அஸ்வினி பொண்ணு மீட் பண்ணத டேப்ல நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கிறான். ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு இவன் தான் தான் பொண்ணு எதையோ பண்ணிருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. ஆனா பண்ணதை ஆளு வச்சு பண்ணிருக்கான். சோ இதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு போகும்போது அந்த திருமூர்த்தி கிட்ட இது பாரு, துப்பாக்கி யார வேணாலும் பாக்கும், யார வேணாலும் சுடும், ட்ரிகர் அழுத்தினா முன்னாடி இருக்கிறது நீயா இருந்தாலும் சரி எவனா
இருந்தாலும் சரி சுடுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. கட் பண்ணா இப்போ புதுசா ஒரு எஸ்ஐ ஒருத்தவங்கள போட்டிருக்காங்க. நம்ம பொண்ணு லேடி ஒருத்தவங்க விசாரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களோட டீம்ல இவங்கள சேர்த்திருக்காங்க. அவன் கொஞ்சம் கேவலமான ஒரு ஆளு. அவன் அமீனாவை தத்தெடுத்து வளர்த்தானா இல்ல வேற எதுக்காக வச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டு இருக்க. அங்க இருக்கிற பொண்ணே பயங்கரமா கோபப்படுறாங்க. மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கிறது இப்ப இந்த லேடி போலீஸ் தான். இவங்களை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவும் வந்திருக்கிறாரு. ஹீரோ தான் பொண்ணு ஃப்ரைடானா அந்த மாதிரி அந்த இடத்துக்கு பாக்குறதுக்காக போவாங்க. சோ அப்படி போகும்போது யாரோ வாட்ச் பண்ணி தான் ஃபாலோ பண்ணி தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது அந்த பசங்களை போயிட்டு நம்ம ஹீரோ பாக்குறாரு, விசாரிக்கிறாரு. அந்த சின்ன பொண்ணு மட்டும் தான் இருக்கு. எங்கம்மா உன் தம்பின்னு சொல்லி கேட்டா போலீஸ்காரங்க அவனை விசாரிக்கிறதுக்காக கூட்டு போயிருக்காங்க. நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது சும்மா ஒரு ஜெனரல் என்கொயரியா இருக்கும், நீ ஒன்னும் பயப்படாத அவன் வந்துருவான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த பையனை போலீஸ்காரங்க பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அதுவும் புதுசா வந்த எஸ்ஐ இருக்கா இல்லையா, அவன் தான் போட்டு என்னடா பண்ண உன் அக்கா ரேஞ்சுக்கு இருக்கிறா, அவளை போய் ரேப் பண்ணிருக்கிறன்னு சொல்லி சந்தேகப்பட்டு பயங்கரமா அடிச்சிருக்கான். அடிக்கிறதுக்கு இனி ஒரு இடம் கூட ஃப்ரீயா இல்ல, அந்த லெவலுக்கு அடிச்சிருக்கான். டேப்லெட் மருந்து மாத்திரை எல்லாத்தையும் கரெக்டா போட்டுங்கன்னு சொல்லி டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இத கேஸ் கொடுக்கல இல்லமான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. கேஸ் கொடுத்தா அந்த போலீஸ்காரனை தூக்கி உண்டுலன் பண்ணவும் முடியும். இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு கேஸ் எல்லாம் கொடுக்கல, என் தம்பியை விட்டா போதும்னு சொல்லிட்டு அவங்க தம்பி அந்த பொண்ணு கூட்டிட்டு வரா. கூட்டிட்டு வரும்போது நம்ம ஹீரோ பாத்துறாரு. என்னமா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தான் நீங்க ஜெனரலா என்கொயரி பண்ணிட்டு விட்டுடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, பாருங்க சார் என் தம்பியை எப்படி அடிச்சு வச்சிருக்கானுங்க, இனிமே அவன் அடி வாங்குறதுக்கு ஒரு இடம் கூட இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்ன நடந்துன்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்கும்போது வழக்கம் போல அக்கா என்ன பாக்குறதாக வந்தாங்க, நல்லா சமைச்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டு அவங்க திரும்ப வீட்டுக்கு போறதுக்காக கிளம்புனாங்க. நான் வந்து விடுறக்கான்னு சொல்லி பாதி தூரம் கூடவே வந்தேன். பயங்கரமான குளிர், எனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அக்கா நீ வீட்டுக்கு போடா, நான் பாதி தூரம் வந்துட்டல, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாதியில வழி அனுப்பிச்சுட்டு அவங்க கிளம்புனாங்க. போகும்போது என்கிட்ட சிரிச்சிட்டு சந்தோஷமா தான் போனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்ல, இப்ப கிரைம் நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ மட்டும் போயிட்டு பாக்குறாரு. அமீனா அங்க நடந்து போற மாதிரி அவரோட இமேஜினேஷன்ல நடக்குது. அந்த பஸ் ஸ்டாப் பக்கமா போயிட்டு ஒரு டீ கடையில டீ ஆர்டர் பண்றாரு. பொதுவா இங்க இருக்கிற பஸ் ஸ்டாப்ல யாரெல்லாம் ஏறுவாங்க சொல்லி கேட்டா ஒரு 2 பேர் மட்டும் தான் ஏறுவாங்க. வீக்கெண்ட் ஆனா அந்த பொண்ணு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாவம் அந்த பொண்ணை எவன் தான் அப்படி பண்ணான்னு தெரியலன்னு டீ கடைக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ அந்த பஸ் வரதுக்கான டைம் ஆகுது. அதே மாதிரி பஸ் வரதுக்கு முன்னாடி மாரிமுத்துன்னு ஒரு பைத்தியக்காரன் இந்த பகுதியில் இருக்கிறான். அவன் கொஞ்சம் மோசமான ஆளு சார், அவன் இன்னைக்கு அதே பஸ்ல தான் போறதுக்காக காத்துக்கிட்டு இருந்ததா சொல்லி இங்க இருக்க டீ கடைக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனோட வீடு எதுன்னு கேட்டா அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து பக்கத்துல ஒரு கொட்டகை போட்டு இருக்கிறான். வழக்கம் போல அந்த பஸ் இப்ப வருது, நீங்க போலையா சார் பஸ் எந்திரிச்சு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோ காரை எடுத்துட்டு இந்த பக்கம் அந்த கொட்டாவை பார்த்துட்டு வராரு. அங்க இருந்து அவர் வரத உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அக்யூஸ்ட் பார்த்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான். இப்ப அவன் தங்கி இருந்த இடத்தை பார்க்கும்போது அவனோட போட்டோ அங்க டோர்ல ஒட்டி இருக்கு. போட்டோவை படம் பிடிச்சிக்கிறான். சில டிரெஸ்ஸுகளை போட்டு எது எரிச்சிருக்கிறான். நிறைய விஷயங்களை ரீசெண்டா இங்க இருந்து பண்ணிருக்கிற விஷயம் தெரியுது. அடுத்தது இந்த கேஸை விசாரிக்கிற அந்த லேடி போலீஸ் இங்க வராங்க. ஹீரோ எல்லாத்தையும் சொல்றான். ரீசெண்டா அவன் இங்க தங்கி இருக்கிறது தெரிய வந்தது, என்ன வரதை பார்த்துட்டு அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான். அவனோட போட்டோஸ் இருக்குது, இருக்கிற எல்லா செக் போஸ்டையும் செக் பண்ணுங்க, அவன் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் தகவல் கொடுத்துட்டே இருக்க. அதே மாதிரி ஒரு செக் போஸ்ட்ல அந்த லாரியில ஒருத்தவங்க கூட போயிட்டு இருக்கிறான். போயிட்டு உடனே அந்த லாரியை ஓபன் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோ செக் போஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சு போனா ஏன்னு தெரியல. ஹீரோ இப்ப வண்டி எடுத்துட்டு வேகமா ஒரு இடத்துக்கு போவ அந்த மாரிமுத்துங்கிற அந்த அக்யூஸ்ட் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு போலான்னு லாரி எல்லாம் பார்க் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ கரெக்டா வந்துடுறாங்க. அந்த செக் போஸ்ட்ல இருக்கிற ஆளு நம்ம ஹீரோவோட ஆளு தான். சோ அங்கேயே அந்த செக் போஸ்ட்ல இருக்க போலீஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா போலீஸ்காரங்க கிட்ட பிடிச்சிட்டு போற மாதிரி ஆடும். நம்ம ஹீரோவால எதுவும் பண்ணிருக்க முடியாது. சோ அப்படிதான் பிளான் பண்ணி தான் இந்த இடத்தை விட்டு பிடிச்சிருக்காங்க நம்ம ஹீரோ. இப்ப ஹீரோ வந்ததை பார்த்து அவங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். ஹீரோ அவனை துரத்திட்டு போய் பயங்கரமா அடிக்கிறாரு. அவன் கூட இருந்த ஆளு நம்ம போலீஸ்கார ஹீரோவை அடிக்கிறாங்க. மாறி மாறி சண்டை நடக்குது. பயங்கரமா இருக்கு இந்த ஃபைட் சீன். அப்படி நம்ம ஹீரோ ஒரு வழியா அவனை அடிச்சிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணி விட்டுறாரு. எதுக்காக இப்படி பண்ணாரு ஏன் பண்ணாரு அப்படிங்கிற விஷயமே தெரியல. திரும்பவும் போலீஸ்காரங்க அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கறத விசாரிக்கிறத நம்ம ஹீரோ விட்டு இருக்காரு. இப்ப இங்க ஒரு இடத்துல ஒரு வக்கீல் பிரியாணி கிண்டிக்கிட்டு இருக்கிறான். அவனை விசாரிக்கிறதுக்காக இங்க ஒரு எஸ்ஐ இருந்தா இல்லையா, அவன் அங்க போறான். இந்த மாதிரி அந்த அக்யூஸ்ட நாங்க பிடிச்சிட்டோம், அவனுக்கு நீ ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கியாமே, உன்னை நாங்க விசாரிக்கணும் அப்படிங்கறதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்க. இதை பாருங்க நான் அதை பண்ணலன்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் தனியா கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போதுதான் தெரியுது இவனுக்கு 2 பேருமே கூட்டு களவாணிங்க தான். அந்த 10 லட்சம் ரூபாய் நான் அவனுக்கு கொடுக்கறதுக்கான காரணம் வேற. நான் என்னோட வண்டி டிக்கில பணத்தை வச்சிருந்தேன், அந்த பணம் காணாம போயிடுச்சுன்னு சொல்லி அப்பவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எஃப்ஐஆர்லாம் இருக்குது. சோ என் மேல சந்தேகம் வருது, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, தைரியமா அந்த கேஸை வேற மாதிரி திசை திருப்புங்கன்னு சொல்லி கூட இருக்கிறவங்க 2 பேரும் கூட்டு கலவாளைங்க இல்லையா, இப்படி ஒரு பிளான பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அந்த கிறிஸ்டோபர் இடையில புந்து குட்டையை குழப்பிட்டான். இப்ப ஜெயிலுக்குள்ள வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்க. நீங்க கிறிஸ்டோபர் ஸ்டைல்ல இந்த கேம் ஆடுங்க, அவனை நீங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது
அவனை நீங்க தப்பிக்க விட்டு சுட்டு கொன்னுடுங்க, எந்த ஒரு உண்மையும் வெளியே வர போறது இல்ல அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஏதோ ஒரு பிளான போட்டிருக்கானுங்க. சோ அதன்படி நடக்கலாம் சொல்லி இங்க இருக்கிற எஸ்ஐ கைது செய்யப்பட்ட அந்த மாரிமுத்துவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஜீப்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உச்சா வருது சொல்லுவான். லாக்கப் அவுத்து விடியான்னு சொல்லி இவன் சொன்னதால லாக்கப்பை அவுத்து விடுறாங்க. உச்சா விடுற அந்த கேப்ல அவன் தப்பிச்சு ஓடும்போது இங்க இருக்கிற அந்த போலீஸ்காரன் துப்பாக்கியால சுட்டு அவனை கொன்னலாம் சொல்லி சுட போவான். ஆனா இவனை யாரோ கையில சுட்டுறாங்க, யாருன்னு தெரியல, பயந்து போறான். அந்த அக்யூஸ்ட் அந்த ஃபாரஸ்டியர் தப்பிச்சு ஓடும்போது பின்னாடியே அவனை யாரோ பிடிக்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க. கரெக்டா வந்து அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப டீனாக்கு யாரோ ஒருத்தருக்கு போன் கால் பண்ணி இந்த இடத்துல இந்த போலீஸ் கேஸை விசாரிக்கிற நம்ம லேடி போலீஸ் இங்க வந்திருக்காங்க, டீனாவும் இங்க வந்திருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் ஏரியால யாருமே இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாது, சீக்கிரட்டான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி போலீஸை உள்ள கூட்டு போனதான் தெரியுது. நம்ம ஹீரோ அவனை கழுத்துல கயிறை மாட்டி தொங்க வச்சிருக்காரு. என்ன சார் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணன்னு சொல்லி இவனே சொல்லுவான். அதுக்கப்புறம் நீ எதுவா இருந்தாலும் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை உண்மை சொல்லலாம் உன் மண்டை செதறடா சொல்லி துப்பாக்கி வச்சு நம்ம ஹீரோ மிரட்டும் போதுதான் அப்ப நம்ம ஹீரோவோட பொண்ணு அவங்கள சந்திச்சுதான் அந்த வழியா வந்துகிட்டு இருப்பாங்க. இவன் ஃபாலோ பண்ணி தலையில பலமா அடிச்சு அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட ரேப் பண்ணிட்டு பிரைவேட் பார்ட்ல கல்ல வச்சு குத்தி கத்தியாலுமே அதே இடத்துல குத்தி கொடூரமான முறையில கொலை பண்ணி அங்க இருக்கிற மலைப்பகுதியோட தூக்கி போட்டு போயிருக்கிறான். இத பார்க்கும்போது எவ்வளவு மனவேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ உங்க டீம்ல ஒருத்தனை வச்சிருக்கீங்களே ஒரு புறம்போக்கு, அந்த புறம்போக்க பத்தி ஒரு வீடியோ ஒன்னு இருக்குன்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட சின்ன பையன் இருக்கான் இல்லையா, லாக்அப்ல வச்சு அடிச்சாங்க பாருங்க, அவனோட அக்கா இங்க ஒரு வீடியோவை நம்ம ஹீரோக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வீடியோல என் தம்பியை சந்தேகத்தை பேர்ல கூட்டு போய் விசாரிக்கிறாங்கன்னு தெரியும், ஆனா அப்படி அவனை உள்ளுக்குள்ள வச்சு இப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை விசாரிக்கிற அந்த போலீஸ்காரை என்ன நிம்மதியா விட மாட்டான். உன் தம்பியை நான் சந்தேகத்தை பேர்ல அப்பப்ப கூட்டு போவேன், அவனை வெளியவே விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டினான். அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது என் கூட படு அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அதனால இந்த பொண்ணு கிட்ட அவன் தப்பா இருந்திருக்கிறான். அதனாலதான் அன்னைக்கு அந்த போலீஸ்காரன் அந்த சின்ன பையனை அடிச்சுட்டு வெளியவே விட்டுருக்கான். இதுக்கு இதான் சார் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் இப்போ கண்ணு முன்னாடியே நான் கொடுக்குறேன், அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா? டெல்லியில நிர்பயாங்கிற ஒரு கேஸ 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்படி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு இவ்வளவு காலம் வரும்போது பெரிய புள்ளிகள்ல இருக்கிற அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாமலே இவ்வளவு வேலைகள்லாம் நடக்குது, நீ இதெல்லாம் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம போலீஸ்காரங்க அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் இதை பாருங்க, நான் ஒரு போலீஸ்காரியா இந்த வேலையை நான் செஞ்சுதான் ஆகணும், அதை நீங்க தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போகணுங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த பொண்ணு ஒரு பொண்ணோட வலி என்னங்கிறது என்னால உணர முடியும், இவனை நான் உங்ககிட்ட விடுறேன், உங்க ஸ்டைல நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க சார், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு போறான். சொல்லிட்டு போன அடுத்த நிமிஷம் கழுத்துல தூக்க கயிறை மாட்டி வச்சிருக்காரு இல்லையா, அந்த டேபிள ஒரே உத அங்கவே அவன் துடி துடிச்சு இறந்து போகிறான். சோ அவன் இறந்து போன விஷயம் இங்க இருக்கிற அந்த போலீஸ்காரனுக்கு தெரிய வருது. போலீஸ்காரன் நம்ம திருமூர்த்தியோட ஆளுதாங்க. இறந்து போன ஹீரோவோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, தான் மனைவி போய் அவங்கள சந்திச்சு சில விஷயங்களை கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் மாட்டிக்குவேன் அப்படிங்கிறதுக்காக தான் இவனை ஆளு வச்சு அந்த அமீனாவை போட்டிருக்கானுங்க. இப்ப அந்த மாரிமுத்து எங்க போனானே தெரியல, அவனை நான் சுட்டு கொள்ளலான்னு பார்த்தா என்னை அவனை சுட்டுட்டான். இது ஆக்சுவலி அந்த கிறிஸ்டோபரா தான் இருப்பான். சோ அவன் குட்டையை குழப்பிட்டான் அப்படின்னு சொல்லி இவன் புலம்பிட்டு இருக்கும்போது தான் இவன் கிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுக்குறாங்க. இந்த துப்பாக்கியை கொடுத்துட்டு இன்னொருத்தன் மாரிமுத்துக்கு பணம் கொடுத்தா இல்லையா, அவன் போலீஸ்ல மாட்டினான் அப்படின்னாக்கா கண்டிப்பா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், அதனால அவனை நீ போட்டு தள்ளிடு, கிறிஸ்டோபரையும் போட்டு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி துப்பாக்கியை கையில கொடுக்குறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல காணாம போன அந்த வக்கீல் இங்க நம்ம திருமூர்த்தியை போடுறத வந்திருக்கான். அவனுக்கு ஒரே ஷாக்கா இருக்குது. அந்த போலீஸ்காரன் கண்ணை கொடுத்து போட சொன்னா அந்த கண்ணு இவன் கையில வந்திருக்கு, எப்படி நீ யோசிக்கிறியாடான்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பிளாஷ்பேக்கு போனா அந்த போலீஸ்காரன் ஒரு இடத்துக்கு இவனை மீட் பண்றதா கூப்பிட்டு இருப்பான். போகும்போது நீயும் அந்த மாரிமுத்தும் சேர்ந்து என்ன போட்டு கொடுத்துலான்னு பாக்காதீங்க, அதனால திருமூர்த்தி உங்களை போட சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆளை சுடலான்னு சொல்லி பார்க்கும்போது அதே இடத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த போலீஸ்காரனை சுட்டிருப்பாரு. கையில சுட்டது மட்டும் இல்லாம யாரா இந்த மாதிரி இவனை போட சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திருமூர்த்தி தான் அப்படிங்கிற மாதிரி இந்த வக்கீலுக்கு தெரிஞ்சிருச்சு. தான் இவ்வளவு நம்பின திருமூர்த்தியை தனக்கு துரோகம் பண்றான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரனை நம்ம ஹீரோ சுட்டுட்டு அந்த துப்பாக்கி எடுத்து இங்க இருக்கிற வக்கீல் கையில கொடுக்கறான். நீ இதுக்கு கூட்டணி எனக்கு தெரியும், ஆனா ஏதோ தெரிஞ்சு தெரியாம வந்துட்ட, உனக்கு 2 ஆப்ஷன், ஒன்னு என் கையில செத்துரு, இல்லனா அந்த திருமூர்த்தியை சாகடிச்சிரு, உனக்கு எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு துரோகம் பண்ண அந்த திருமூர்த்தியை நானே கொல்றேன்னு சொல்லி அந்த துப்பாக்கியை வாங்கிக்கிட்டு தான் திருமூர்த்தியை கொல்றதுக்காக இங்க வந்திருக்கான். ஆனா திருமூர்த்தி அதுக்குள்ள அவன் கையில இருக்கிற துப்பாக்கியை பிடுங்கி அவனை அதே இடத்துல ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறான். இங்க நிறைய போலீஸ்காரங்க உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. கன் சவுண்ட் கேட்டு எல்லாரும் வந்து திருமூர்த்தி அரெஸ்ட் பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன், இந்த கேஸ் அப்படியே முடிக்கும்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல நம்ம ஹீரோ வராரு. இது ஒண்ணு நீ காசு கொடுத்தா வேலை செய்யற போலீஸ் கிடையாது, எல்லாமே என்ன மாதிரியான இருக்கிற ஆளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போதுதான் இங்க பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ திருமூர்த்தியை பிடிக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே விட்டு பிடிச்சிருக்காரு. இப்ப இவனை கொலை பண்ண கேஸ்ல திருமூர்த்தி அரெஸ்ட் பண்ணி
பண்ணி ஜெயில போய் போட்டுருக்காங்க. ஜெயில போட்டதுக்கு அப்புறம் தான் படத்தோட ஆரம்பத்துல புதுசா ஒரு போலீஸ்காரர் வந்தார் இல்லையா, அந்த சீனை இப்ப நமக்கு காமிக்கிறாங்க. அந்த சீனை காமிச்சதுக்கு அப்புறம் இந்த கேஸ பத்தி கிறிஸ்டோபரை பத்தி எல்லாத்தையுமே நம்ம லேடி போலீஸ் விசாரிச்சுட்டு நம்ம ஹீரோயின் ஸ்னேகா கிட்ட போயிட்டு ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சதுல அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்பவே நல்லபடியா எழுதியிருக்காங்க. உங்களை இந்த மாதிரி எழுதுறதுக்காக நான் உங்களை இந்த கேஸை விசாரிக்க சொன்னேன்னு சொல்லும்போது அங்க இருக்கிற லேடி போலீஸ் இதை பாருங்க மேடம், சாரை நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அவர் எவ்வளவு நல்லவர்னு. ஆனா என்ன விட நீங்க நல்லா புரிஞ்சிருக்கணும், ஒரு வைஃபா நீங்க அவரை புரிஞ்சுக்காம விட்டதுதான் நீங்க பண்ண மிஸ்டேக்னு சொல்லும்போது ஸ்னேகாக்கு பயங்கரமான கோபம். என்னோட பர்சனலை பத்தி பேசுறதுக்கு உனக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லி திட்டமா ஆரம்பிக்கிறாங்க. திட்டும் போதுதான் அந்த லேடி போலீஸ் ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இது பாருங்க, கிறிஸ்டோபர் சார் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க. உங்க தம்பி 11 பொண்ணுகளை கூட்டு போயிட்டு இல்லீகலா வந்துட்டு ட்ரக்ஸை கடத்தி அவங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைச்சு முயற்சி பண்ணதை போலீஸ்காரங்க பிடிச்சிருந்திருக்காங்க. இது தப்பு தானே? இதுக்காக நம்ம கிறிஸ்டோபர் சார் பண்ணது சரிதான். உங்க தம்பியை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக உங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை நீங்க பயன்படுத்துறீங்க, எல்லாருக்கும் 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தீங்க. இப்படி உங்க தம்பி பண்ண குத்தத்துக்காக மறைக்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. ஆனா ஒரு விஷயம் அபிலாஷ் சாரு என்கிட்ட சொன்னாரு, ஆனா அபிலாஷ் சாருக்கு தெரியாது, பாதிக்கப்பட்ட அந்த 11 பெண்கள்ல நானும் ஒருத்திங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இங்க இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுது. ஹீரோயினோட தம்பி கடத்திட்டு போனா இல்லையா, அந்த 11 பெண்ணுல இந்த பொண்ணு ஒருத்தி, பணத்துக்காக சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூடிய இந்த பொண்ணையும் கூட்டு வந்திருக்கானுங்க. அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா அபிலாஷ் சாரு சரியா முகத்தை பார்க்கல. அதுக்கப்புறம் படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக படிச்சு இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரியா ஆயிருக்காங்க. சோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போக ஸ்னேகா பயங்கரமா யோசனை பண்றாங்க, நாம பண்ணது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க இன்னொரு சீன்ல இங்க ஒரு போலீஸ்கார காமிக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ள உன்னை பாக்குறதுக்காக நான் கிறிஸ்டோபரை அனுப்புறேன், அதே இடத்துல நம்ம ஆளுங்களை வச்சு கிறிஸ்டோபரை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சப்போர்ட்டோட உள்ளுக்குள்ள இருக்கிற திருமூர்த்தி கிட்ட இன்ஃபர்மேஷன் போகுது. அப்படி புதுசா வந்திருக்கிற போலீஸ்காரர்கிட்ட எனக்கு நல்ல கிரைம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும்னு சொல்லி கேட்கும்போது மணிகண்டன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறான், நீங்க பணத்தை கொடுத்தா மட்டும் போதும், அவன் எல்லா வேலைகளையும் செஞ்சிருவான்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கா பிளான நம்ம ஹீரோவை போடுறதுக்காக முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல அவனை கொல்லணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் திருமூர்த்தி. இந்த பக்கத்துல நம்ம ஸ்னேகா இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன், உனக்கு எனக்கு நிறைய டிஃபரெண்ட் ஆயிடுச்சு, நிறைய நடந்துருச்சு, ஆனா இப்பதான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், எல்லாமே அந்த லேடி போலீஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சோ என்ன மன்னிச்சிரு, எப்பயாவது உனக்கு என் கூட பேசணும்னு தெரிஞ்சா நீ ஏன் கால் பண்ணு, நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன்னு சொல்லி இங்க இருக்கிற மெசேஜை தட்டி விடுறாங்க. இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோ வந்துட்டு திருமூர்த்தியை பாக்குறதாக வந்திருக்கிறான். அப்படி பார்க்கும்போது சாருக்கு இனிமே போறதுக்கு எதுவுமே கிடையாது, ஆனா சில விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுவாரு, உங்களோட பர்சனலை டச் பண்ணா நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜெனரலா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது அவன் எதுக்காக இந்த மாதிரி சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அப்போ ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல தான் ஸ்னேகா அனுப்பின மெசேஜ் படிக்கிறாரு. உடனே போன் பண்றாங்க. போன் பண்ணும்போது நீ எங்க இருக்கன்னு சொல்லி கேட்டா வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்றாங்க. நான் வர வரைக்கும் நீ எங்கேயும் போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அர்ஜென்ட்டா கார் எடுத்துட்டு போறாங்க. திரும்பவும் போன் பண்றாரு. போன் பண்ணும்போது போனே ரீச் ஆகல. உடனடியா அந்த ஸ்பாட்டுக்கு போனா நம்ம ஸ்னேகாவை கழுத்தை நெரிச்சு கையில நிறைய சிராய்ப்புகளோட இறந்து போய் கிடக்குறாங்க. அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்ல போடுறாங்க. சோ ஹீரோவோட மனைவி இந்த மாதிரி பண்ணது யார் அப்படின்னு தெரியாம பயங்கர சென்சிட்டிவா அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற சிஎம் இந்த கேஸை விசாரிக்கிற திரும்பவும் கிறிஸ்டோபரை உள்ள இறக்குறாங்க. ஹை பொசிஷன் ரேங்க்ல இப்ப உள்ள இறக்கி திரும்பவும் போலீஸ் ஆகி இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற திருமூர்த்தியை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்காரு. இப்ப புதுசா ஜாயின் பண்ண போலீஸ் இங்க வந்திருக்காரு. துப்பாக்கி எல்லாம் ரெடியா இருக்குது போலீஸ்கார கிட்ட. போலீஸ்கார தான் நம்ம ஹீரோவை போடுவார்னு பார்த்தா இங்க எல்லாமே அப்படியே உல்டாவா இருக்குது. இதனால் வரைக்கும் திருமூர்த்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த போலீஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே நம்ம ஹீரோ அவன் என்னென்ன சொல்றான்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் அப்டேட்டுக்காக அவன் சொல்றதெல்லாம் செய்யற மாதிரி இருக்கிற போலீஸா நடிச்சிருப்பாங்க. சோ நம்ம ஹீரோ வந்தவனே இது எல்லாமே திருமூர்த்திக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் திருமூர்த்திக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. இப்ப அங்க இருக்கிற போலீஸ்கார துப்பாக்கி பிடுங்கி ஹீரோவை சுடலான்னு போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற துப்பாக்கி எடுத்து அங்கவே ஜெயிலுக்குள்ள வச்சு திருமூர்த்தியா போட்டு தள்ளிட்டாரு. நம்ம ஹீரோ போட்டு தள்ளதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரு ஹீரோ கிட்ட இருக்கிற துப்பாக்கியை வாங்கிக்கிறாரு. உங்களுக்கு பதிலா நான் சரண்டர் ஆகிறேன் சார், நான் தான் இதை பண்ணனு ஒத்துக்கிறேன், ஏன்னா அப்பனாவது என் பொண்ணு அமினாவோட ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லும்போது இங்க இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுதுங்க. அமினா நம்ம ஹீரோ தான் அடாப்ட் பண்ணி வளர்த்தாருன்னு தெரியும். ஆனா இங்க இருக்கிற அமினாவோட சித்தப்பா. சோ அன்னைக்கு ஏதோ சில காரணத்தால அந்த பொண்ணை பாத்துக்க முடியாம போயிடுச்சு. அதனால இன்னைக்கு அவ என் பொண்ணு தான், அவளோட ஆத்மாவது சாந்தி அடையட்டும், நான் அவளுக்கு செஞ்ச ஒரே விஷயம் இதுவா கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கன்னை இவர் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அபிலாஷ் இருக்கார் இல்லையா, அவரு சிஎம் கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. ஜெயிலுக்குள்ள இருந்த திருமூர்த்தி போலீஸ் அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்ணா, அப்படி அட்டாக் பண்ணும்போது தான் தற்காப்புக்காக அவனை சுட்டு கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. நம்ம ஹீரோ எதுவும் பண்ணல, அவரு நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்ப அங்க இருக்கிற சிஎம் சில தடவை ஒரு கெட்டதை பண்றதுக்காக சில பொய்களை உண்மையா சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கறத அந்த சிஎம் புரிஞ்சுக்கிறாரு. உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கூட சிஎம் ஆல கணிக்க முடியுது. உள்ளுக்குள்ள இருக்கிற திருமூர்த்தி
இறந்து போயிட்டான். அப்படியே ஒரு 5 வாரத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு அவங்க தங்கச்சியை பாலியல் ரீதியா தொந்தரவு பண்ணி விட்டாங்க இல்லையா, அந்த பொண்ணை இப்ப நம்ம ஹீரோ அடாப்ட் பண்ணி நானே வளர்க்க போறதா சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட்டு வர்றார். ஹீரோவோட வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சிக்கு நடந்ததை தான் எந்த பொண்ணுக்கு நடந்துடக்கூடாது, எந்த ஒரு அநீதி நடந்தாலும் வெற்றிவேல் ஐபிஎஸ் மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அவர் ரோல் மாடலா வச்சு வளர்ந்த நம்ம ஹீரோ இன்னமும் பெண்களுக்கு எதிராக நல்ல சப்போர்ட் பண்ணி வளரக்கூடிய ஒரு நல்ல போலீஸ்காரராக இருக்கிறாரு. பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரராக இருக்கிறாரு. இந்த மாதிரி எந்த விதமான பாலியல் குற்றங்கள் வந்தாலும் தண்டனை கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் பெண்கள் மத்தியில ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி இந்த படத்தை அருமையா எடுத்திருப்பாங்க. சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.